ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட 2 கேள்வியானது கேட்பேன். மொதல் கேள்வி என்னென்னா, சர்க்கிள் வட்டத்தை 360 டிகிரியாக வகுத்தது யார் அப்படின்றது தான் மொதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம பொங்கல் அப்படின்றோம். இதை சான்ஸ்கிரிட்டில் மகர சங்கராந்தி அப்படின்பாங்க. அந்த மகர சங்கராந்தியில் இருக்கக்கூடிய மகரா அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, சங்கராந்தி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, இதுதான் என்னோட ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டுக்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நாம் பொங்கல் தினம் வருடம் கொண்டாடிட்டு வரோம். இதை சான்ஸ்கிரிட்டில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த மகர சங்கராந்தி அப்படின்றதே ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு நேமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரானமி என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு பொங்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் என்ன, அதை கொண்டாடுறதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மகர சங்கராந்தி அப்படின்ற இந்த தினம் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த மாதிரி பஞ்சாபில் இதை லொஹ்ரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அசாமில் பிஹு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி வேறு ஒரு சில இடங்களில், கர்நாடகா அந்த மாதிரி இடங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த தினமானது சூரியனுக்கு அர்ப்பணிப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சூரியனானது, நம்ம உலகமானது சூரியனை 365 நாளில் சுற்றி வருது. இந்த 365 நாளை நம்ம 12 மாதமாக வகுக்கிறோம். இதை நீங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய 360 டிகிரியை 12ஆல் டிவைட் பண்ணி 30 டிகிரியாக பிரிக்கிற ஒரு கணக்கை கூட எடுத்துக்கலாம். அந்த வகையான ஒரு கணக்கு தான் இந்த மகர சங்கராந்தி அப்படின்ற இந்த வார்த்தையை டிட்டர்மைன் பண்ணுது. இப்போது சர்க்கிளை 360 டிகிரியாக வகுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனியன்ஸ் அப்படின்பாங்க. இவங்க ஒரு யூரோப்பியன் நேஷனில் இருக்கக்கூடிய பாபிலோனியா அப்படின்ற இடத்துல பிறந்த மக்கள். அவங்க தான் இந்த சர்க்கிளை 360 டிகிரியாக வகுக்கிறாங்க. அப்படி வகுக்கப்பட்ட இந்த சர்க்கிளானது லேட்ரான் 12 மாதமாக வகுக்கப்படுது. 12 மாதமாக வகுக்கிறாங்க. இந்த 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு பேரானது வைத்து அழைக்கிறாங்க. இதை சான்ஸ்கிரிட்டில் பல வகையான பெயர்களால் டினோட் பண்ணுறாங்க. இந்த வகையில் வரக்கூடிய ஒரு தினமாக, ஒரு மாதமாக இருக்கக்கூடியதான் மகரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மகரா மாதம்தான் சூரியனானது வின்டர்லேருந்து சம்மருக்கு மாறும்போது மாதமாக வரக்கூடிய மாதமாக இருக்குது. இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம ராசிகள் அப்படின்மோம், மேஷம், மிதுனம், அந்த மாதிரி நிறைய ராசிகள் சொல்லுவோம், சிம்மம், இந்த 12 வகையான ராசிகளை தான் நம்ம 12 வகையான மாதங்களாக சான்ஸ்கிரிட்டில் அழைக்கும். அந்த 12 வகையான மாதங்களில் ஒரு மாதத்தை தான் நாம் மகரா அப்படின்னு சொல்லி அழைக்கும். அந்த மகர நாள் அன்னைக்கு, அந்த மகர மாதத்தில் உள்ள முதல் நாள் அன்னைக்கு வரக்கூடிய ஒரு தினம்தான். அந்த தினம்தான் இந்த பொங்கல், பிஹு, லொஹ்ரி அப்படின்னு பல இடங்களில் பல பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த ரேடியேஷனில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் விட்டமின் டி அப்படின்ற ஒரு விட்டமினாக இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாக அமையுது. அதே மாதிரி நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி பார்த்திங்களா, அந்த அரிசியில் கூட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு முக்கியமாக அமையக்கூடியது இந்த சன்லைட். ஸோ மனிதரோட வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக இந்த சன்லைட் அப்படின்றது அமையுது. இந்த சன்லைட் ரேடியேஷன் ஆனது குளிர்காலத்துலையும் வெயில் காலத்துலையும் வேறுபடுது. ரேடியேஷன் வேறுபடுது. இதை வச்சு ஃபிசிஸ்டானவங்க ஒரு லாவை கொண்டு வராங்க. அந்த லாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகத்தின் மேலே படக்கூடிய ஹீட், இந்த ரேடியேஷன் ஆனது எதை பொறுத்து வேரி ஆகுதுன்னா அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்றாங்க. எவ்வளவு சன்லைட் விழுதோ அதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்றாங்க. இப்போ இந்த சன்லைட் விழுற இந்த சன்லைட் பார்த்திங்களா, இது நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளானது இருக்குது அப்படின்றத பொறுத்து வேரி ஆகுது. அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷத்துலேயே லாங்கஸ்டான டே, ஷார்ட்டஸ்டான டே அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிப்பாங்க. இது டிசம்பர் 21 மார்ச் 21 நடக்கக்கூடிய, ஜூன் 21 நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. இந்த 2 தினத்தை டிபைன் பண்ணி தான் நம்ம உலகத்தில் நாளோட டியூரேஷனானது கேல்குலேட் பண்ணப்படுது. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் காலையில் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக அமையலாம், டைமிங் கொஞ்சம் கூட அமையலாம். மாலை அப்படின்றது டைமிங் கொஞ்சம் குறைய அமையலாம். இந்த டைமிங் குறையிறதும் கூடுறதும் பேசிக்கலி இந்த கான்செப்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனையும் லென்த் ஆஃப் டேயையும் ஒரு கிராஃபாக நம்ம பிளாட் பண்ணோம்னா
அந்த கிராஃப் ஆனது ஒரு சைன் கர்வ் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. சைன் கர்வில் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா டாப் மோஸ்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சம்மர் சீசனில் ரீச் ஆகுது. பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது கோட்டுக்கு கீழே மட்டத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டானது நமக்கு வின்டர் சீசனில் ரீச் ஆகுது. இந்த வகையில் சம்மர் டு வின்டருக்கு நடுவில் டிரான்சிஷன் ஆனது ஏற்படுது ஒவ்வொரு இடத்துக்கும். இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் போல்லேருந்து நார்த்தன் போல் நோக்கி நம்ம சன்னானது ஃபேஸ் பண்ணுது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஏர்த்தானது சன்னை சுற்றி போகும்போது அந்த வகையில் சதர்ன்லேருந்து நார்த்தனுக்கு சன் மூமெண்ட் ஆகுது. நாம தான் மூவ் ஆகிறோம். பார்க்க போனீங்கன்னா அந்த மூமெண்ட்டை என்னன்னு சொல்கிறோம்னா உத்தர் அயனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சான்ஸ்கிரிட்டில். இந்த மாதிரி ஃபேஸ் ஆரம்பிக்க பார்த்தீங்களா, ஏறுற ஃபேஸ் மேலே, இந்த ஏறுற ஃபேஸு அந்த கோட்டுக்கு மேலேருந்து பக்கத்துலேருந்து ஏறுற ஃபேஸ், அந்த ஃபேஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஆரம்பிக்கிற பாயிண்ட்டை தான் மகரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுதான் மகர மாதம். மகர மாதத்தில் தான் நம்மளோட சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் ஆனது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கு. அது பீக் அடைகிறது வந்து ஜூன் மாதத்தின் போது பீக் அடையுது. இதே மாதிரி கீழே டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி வரும். இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக்கான இந்த விஷயத்தை தான் நாம் மகர சங்கராந்தி அப்படின்னும் பொங்கல் அப்படின்னும் வருடம் கொண்டாடிக்கிட்டு வரோம். இதில் இந்த சங்கராந்தி அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கராந்தின்றது டிரான்ஸ்மிக்ரேஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்த நோக்கி சன்னானது மிக்ரேட் ஆகிறது தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம். இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா சன்னானது மிக்ரேட் ஆகலை, நம்ம ஏர்த் மூமெண்ட்டின் மூலியமாக தான் நாம் சன்னை மிக்ரேட் பண்ண வைக்கோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்த நோக்கி. அதை மிக்ரேஷன், டிரான்ஸ்மிக்ரேஷன் ஆஃப் சன் அப்படின்றதுக்கு தான் இங்கிலீஷ் மீனிங்காக தமிழ் மீனிங்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி பக்கா டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட் மொழியில் நீங்கள் பார்க்கலாம். அதை தான் நீங்கள் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு அழைக்கிறீங்க. மகரம் மாதத்தில் மிக்ரேட் ஆகி வரக்கூடிய சன் அப்படின்றது தான் இதுக்குள்ளே பொருளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மகர சங்கராந்தி பற்றியும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமி என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இது அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.